40க்கு 40 அடிங்கிற நல்ல ஸ்கொயரான சைட்டில் ஆர்கிடெக்ட் டிசைனில் இந்த 3BHK வீட்டை ஹோம் தியேட்டர் ரூமோட டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. பகல் பொழுதுல வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய வெளிச்சம் கிடைக்கிற விதமாக ஃபோயரில் ஒன்று, ஹெட்ரூமில் ஒன்று, பூஜா ரூம் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்றுன்னு மொத்தம் 3 ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப்போட ஓப்பன் டைப்பில் பெரிய மாடுலர் கிச்சன், ஸ்பேஷியஸ் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 11 அடி. இதை மேட்ச் பண்ணுற விதமாக டால் வார்ட்ரோப்ஸ், டால் பெட்ரூம் டோர்ஸ் அண்டு பாத்ரூம் டோர்ஸ், ஃப்ரண்ட்டில் ஒன்று சைடில் ஒன்றுன்னு மொத்தம் 2 பெரிய பால்கனி, தனி ஹோம் தியேட்டர் ரூம், தனி பூஜா ரூம், பெரிய கார் பார்க்கிங்னு வீட்டை நல்லா ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணி ஆர்கிடெக்ட் டிசைனில் அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது சவுத் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1600 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 40 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணி டார்க் கிரே கலரில் W மாதிரியான டிசைன்ஸும் லைட் கிரே கலரில் ஸ்பெஷல் பட்டியில் டெக்ஸ்டர் ஒர்க்கும் பண்ணி எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் 2 மெட்டல் கேட். இந்த பெரிய ஓப்பனிங்கில் பூராமே HPL சீட்ஸ் ஃபிட் பண்ணிடுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங். சைஸ் 19க்கு 17. தரைக்கு பூராமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் வச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்து கிரானைட் ஃபினிஷில் சிட் அவுட். சைஸ் 7க்கு 6. மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் வாலை டெக்கரேட் பண்ணுற விதமாக பிரிக் வால் பேட்டர்னில் அழகாக கிளே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஹை சீலிங் ஸ்ட்ரக்சரோட நல்ல ஸ்பேஷியஸான லிவிங் ஹால். சைஸ் 20க்கு 16. ரெக்டாங்குலர் ஷேப்பில் சீலிங்கில் பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. அறைக்கு போறாமே கிரே கலரில் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஃபோயரில் உட்காரத்துக்கு வசதியாக ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட உட்டன் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் வாலில் வால்மவுண்ட் டைப்பில் பெரிய உடன் டிவி யூனிட் கொடுத்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் எல் ஷேப்பில் பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஃபுல்லாக ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய COB லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. அடுத்து நார்த் வெஸ்ட்டில் கிச்சன். இன்பிட்வீனில் டபுள் பிளாட்ஃபார்மோட பெரிய பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் யூஸ் சேஃப்டி டேபிள் டாப்புக்கு பூரா கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. சைடில் கிளாஸ் டோர்ஸோட ஓவர்ஹெட் கேபினெட். அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ அங்கே ஈஸ்ட் ஃபேசிங்கில் தனி பூஜா ரூம். சைஸ் 4.5க்கு 2. பூஜா ரூமுக்கு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கை பூரா கவர் பண்ணுற விதமாக பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. பூஜா ரூமுக்கு ஃப்ளூட்டட் கிளாஸ் வித் உட்டன் டோர் கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. இதில் பெல்ஸ் மாட்டும் போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 16க்கு 10.
ஸ்டோரேஜ்க்காக சென்டரில் கிளாஸ் டோர்ஸோட டால் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4.75. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு கீழே வாஷ் ஏரியா பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டேபிள் டாப்பில் ஹேண்ட் வாஷ் பேசினும் மேலே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைல எம்எஸ் ஸ்டீல் வித் உட்டன் ஹேண்டலோட கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 12க்கு 5 அடி சைஸில் லாபி. பகல் பொழுதுல வீடு நல்லா வெளிச்சமா இருக்கணுங்கிறதுக்காக 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 3 ஸ்கைலைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம். சைஸ் 16க்கு 10. ஸ்டோரேஜ்க்காக டால் வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக சவுத் ஈஸ்ட் கார்னரில் எல் ஷேப்பில் ஒரு பெரிய கார்னர் விண்டோ கொடுத்து அங்கே உட்கார்றதுக்கு வசதியாக விண்டோ சீட்டும் பிளான் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலையுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 11 அடி விட்டுருக்காங்க. இதனால வீடே பார்க்க நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக இருக்கு. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 4.75. சீலிங் ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு வாலுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற ஹோம் தியேட்டர் ரூம் கென்றாரோ. சைஸ் 17.5க்கு 11. நமக்கு தேவைப்பட்டா அடிஷ்னல் காஸ்ட்டில் ஹோம் தியேட்டர் செட்டப்பும் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பெரிய யூபிவிசி அண்ட் கிளாஸ் ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 17.5க்கு 4. அடுத்து லாபியில் இருந்து நார்த் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. பெரிய யூபிவிசி அண்ட் கிளாஸ் ஸ்லைடிங் டோர் ஓப்பன் பண்ணி சைட் பால்கனி கென்றாரோ. சைஸ் 10க்கு 8.25. டாப் அண்ட் சைடில் பூராமே கிரில் ஒர்க்ஸ் பண்ணி நீட்டாக கவர் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 10க்கு 5. சென்டரில் சின்னதாக ஒரு பார்ட்டிஷன் வால் அமைச்சு பாத்ரூமை ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு 2ஆக செப்பரேட் பண்ணியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா சீலிங்கில் சர்க்குலர் ஷேப்பில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் ஜிஎன் மில்ஸில் கார்பரேஷன் லிமிட்டில் அமைஞ்சிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1 crore and 80 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.